ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இமெயில் ஐடி இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்க வேணும்னா. ஸோ டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு என்ன கைடன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியாமலே ஒரு சில பேர் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனை வரணும்னு சொல்லி நிறையா பேர் வந்து உங்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்கள் பர்சனை பற்றி தப்பாக சொல்லி அவ் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. உங்கள் பர்சனும் நீங்களும் தப்பாக சொல்லி ஏதோ பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க அவங்க வந்து அந்த பர்சன் வந்து சரியில்லாத பர்சனாக இருக்காங்க. ஸோ நீங்களே வந்து அவங்கள்ட்ட மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து அ எல்லாரையும் நம்பி எல்லா விஷயம் சொல்லாதீங்க. ஏன்னா வந்து அந்த பர்சன் வந்து உங்களையும் உங்க பர்சனையும் பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரியாலிட்டிய பாருங்க கொஞ்சம். அவங்க கிளியரா இருக்காங்களா? அப்படின்றத பாருங்க. அந்த உங்க கூட இருக்கிற பர்சன். பட் நீங்க ஷேர் பண்றீங்க. மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து அவங்களோட சேர்ந்து நல்லா உங்க பர்சனோட செலிப்ரேஷன் பண்றது எல்லாத்தையும் ஷேர் பண்றீங்க. பட் அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது உங்களுக்கு நல்லது இல்ல. யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நெறைய நல்ல விஷயத்த குடுத்துருக்கு. நல்ல பெர்சன குடுத்துருக்கு. பட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுனால உங்களோட ரிலேஷன்ஷிப் கெடுறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா வந்து இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அ அந்த பெர்சன் னால நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பெர்சன கொஞ்சம் கவனமா பாருங்க. அந்த அந்த பெர்சன் யாரா இருப்பாங்கன்றத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பெர்சன் யாரா இருப்பாங்க? அது கேர்ளா? பாயா? அப்படின்றத பார்ப்போம். ஸோ, அந்த பெர்சன் மோஸ்ட்லி வந்து ஒரு கேர்ள், ஒரு ஃபீமேலா தான் இருப்பாங்க. அவங்க வந்து உங்க வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்றத எண்ணத்தோட இருக்காங்க. மாத்தணும்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால வந்து அவங்க வந்து ஸ்டெப் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கு நீங்க இடம் குடுக்காதீங்க. உங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கி பார்க்கணும். அந்த ஆசைகளும் இருக்கு அவங்கள்ட்ட. பட் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேங்கிறீங்கன்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் பல பல விதத்துல அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கி பார்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் நீங்க நீங்க ப்ரே பண்ற கடவுள் வந்து உங்கள காப்பாத்திட்டுருக்காங்க. ஸோ, அதனால வந்து அவங்க பண்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆறது கிடையாது. ஸோ, இவங்க தான் பண்றாங்கன்னு கூட நினைக்க மாட்டீங்க. பட் நீங்க நீங்க பாட்டுக்கு அவங்க ப்ரே பண்ணிட்டு, அ சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டே இருப்பீங்க. ஸோ, அதனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆறது கிடையாது. ஸோ, அந்த லேடி உங்களுக்கு உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் குடுக்கணும்னு நெனச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல. அவங்க பயங்கர ஒரு கன்ஃப்யூஷனா பெர்சன். எப்டின்னா, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தாலே பிடிக்காது. அந்த மாரி ஒரு பெர்சனா இருக்காங்க. ஸோ, அவங்க அவங்களும் குழப்பிட்டு, உங்களையும் குழப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ, அத நோட்டீஸ் பண்ணுங்க. நல்லாவே போயிட்டுருக்கிற விஷயத்த கூட கெடுத்து விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனம். பாருங்க, லேடின்னு சொன்னவுனே இந்த வீடியோ பார்க்குறவங்க லேடீஸா இருக்கீங்களா? ஸோ, உங்க லேடி ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அவங்க உங்கள குழப்பிவிடுறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா, அவங்க வந்து நெறைய மறைமுகமான விஷயத்த வச்சிருக்காங்க. அவங்க நீங்க உங்களோட உங்க ஃப்ரெண்டு அப்படின்னு நெனச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு
அ நீங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. அந்த மாரி ஒரு பெர்சன் பல விஷயத்த உங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ எத்தன பிரச்சனை அந்த லேடி உங்களுக்கு குடுத்தாலும், நீங்க பண்ற விஷயம் வந்து என்னன்னா, யுனிவர்ஸோட பிளெஸ்ஸிங் நமக்கு இருக்கு. நம்ம வந்து நமக்கு எந்த தொந்தரவு வந்தாலும் யுனிவர்ஸ் பார்த்துக்கும், அந்த கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. புதுசா ஒரு டவுட் வேற வந்திருக்கு உங்களுக்கு அந்த லேடி கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டதுல. நீங்க எவ்வளவு இது பண்ணாலும், ஸ்ட்ராங்கா இருந்தாலும், லைட்டா ஒரு டவுட் வந்திருக்கு. ஒருவேள நம்ம தப்பான பெர்சன வந்து செலக்ட் பண்ணிட்டோமோ! அப்டின்ற ஒரு எண்ணமும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து, அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நமக்கு கடவுள் இருக்கார், பார்த்துப்பாரு. அப்படிலாம் தப்பான பெர்சன் இல்ல. அப்படின்ற இப்பதான் புதுசா ஒரு நியூ கன்ஃப்யூஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, அதனால தான் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களான்னு தெரியல. இந்த நியூஸ் பார்க்க வச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா குழப்பி விடுறதுக்கு நெறைய பேர் வர்றாங்க. ஸோ கவனம். குழப்பி விடுறதுன்னு சொல்லி குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த லேடி பக்கா வந்து உங்கள குழப்பி விடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங்ஸோட தான் இருக்காங்க. ப்ளீஸ் கேர்ஃபுல். அந்த லேடிட்டருந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ உங்க ஸ்ட்ரென்த் வந்து உங்களோட லவ்வர் தான். உங்க பெர்சன் தான். ஸோ நீங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க பெர்சன்ட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுவே ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இப்ப லைட்டா அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தாலும், அப்படியே டக்குன்னு முடிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரையும் சொல்றத நம்பிராதீங்க. நம் நம்புறது ரொம்ப ஈஸி ஒரு சில பேர. பட் நம்பிட்டு ஒரு விஷயத்த இறங்கிட்டோம்னா, அது மூலமா வர பிரச்சனைகள வந்து நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகேவா? பட் உங்க பார்ட்னர் வந்து உங்க உங்க மேல தான் அதிகமான ஒரு அன்பு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அத வந்து புரிஞ்சுக்கல அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அப்பப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, பிரச்சனைகள் ஆர்கியூமென்ட் வருது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. இது வந்து ம் அ சிச்சுவேஷனுக்கு அப்போ ஒரு சில நேரம் உங்க பெர்சனே விட்டு குடுத்துடுறாங்க. நீங்க பேசும்போது. நீங்களே கன்ஃப்யூஸ் ஆகுறது வந்து அதையும் அவங்க வந்து ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ, அவங்க அதனால அத டாலரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பெரிய விஷயமா எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா, பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவங்க எந்த விஷயமும் அவங்க வந்து டார்கெட் பண்ணி போறது கிடையாது. அந்த அந்த ஃபீமேல் பெர்சனோட விஷயத்த நீங்க வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப்ல பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணிரும். ஸோ, அதனால வந்து அது ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த சூனியக்காரிட்டருந்து உங்கள நீங்க காப்பாத்திக்க பாருங்க. ஸோ, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணுங்க. அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும்னா இமெயில் ஐடி குடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. கான்டாக்ட் பண்ணுங்க. And thank you for supporting me. Keep supporting me. Bye bye. Take care.